எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே சந்தோஷமான ஒரு செய்தியை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். முதல்வர் விஜய் அவர்களும் நம்முடைய சங்கீதா அவர்களும் மீண்டும் சேர போகிறாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் அதற்கு பல விஷயங்களை பண்ணி இப்போ சங்கீதா அவர்கள் மனசு மாறி இருக்கிறாங்க. இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய அம்மா அவர்கள் பல முக்கியமான விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சங்கீதா அவர்கள்கிட்ட பேசின விஷயமும், முதல்வர் விஜய் அவர்கள் என்னெல்லாம் பண்ணாங்க, அப்படி எதனால் சங்கீதா அவர்கள் சேர்ந்தாங்க, இப்படி பல முக்கியமான விஷயங்களை பற்றி முதல்வர் விஜய் அவருடைய அம்மா சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவே மிக பெரும் அளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்குது. வாங்க நேயர்களே, முதல்வர் விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு, சங்கீதா அவர்கள் எப்படி சேர்த்துக்கிட்டாரு, இது பற்றி பல முக்கியமான விஷயங்களை முதல்வர் விஜயுடைய அம்மாவும் சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த தமிழகமே இப்போ சந்தோஷமாக இருக்குது. இதை பற்றி வாங்க தெரிஞ்சுக்கலாம். சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் இருக்கிற மிக பெரும் அளவுக்கு கவலை என்னவா இருந்துச்சுன்னா, முதல்வர் விஜய் அவர்களுக்குள்ள சங்கீதா அவர்கள் இல்லையே. முதல்வர் விஜய் அவர்களுடைய எல்லா கஷ்டமான காலங்கள்லையும் முதல்வர் விஜய் அவர்கள் கூட சங்கீதா அவர்கள் இருந்தாங்களே. இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வரான பிறகு அந்த செரிமோனிக்கு கூட வரலையே, த்ரிஷா அவங்க தானே வந்தாங்க அப்படின்னு ஒரு மிக பெரும் அளவுக்கு கவலை எல்லார் மத்தியிலுமே இருந்துச்சு. அது முதல்வர் விஜய் அவர்களுடைய தொண்டர்களாகட்டும், தாய்மார்களாகட்டும், பெண்களாகட்டும் எல்லாருமே சொல்ற விஷயம், முதல்வர் விஜய் மீண்டும் சங்கீதா அவர்களோட சேரணும், இருவரும் சேர்ந்து இருந்தாதான் ரொம்பவே நல்ல விஷயம். முதல்வர் விஜய் கூட சங்கீதா அவர்கள் இவ்வளோ நாள் பயணிச்சுட்டு இன்னைக்கு அவங்க தனியாக கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு எல்லாருமே கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜயுடைய மகனை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. என்னதான் தன்னுடைய அப்பா தமிழகத்திலே ஒரு முக்கியமான பவர்ஃபுல்லான நபராக இருந்தாலும், ஒரு சிஎம்மாகவே இருந்தாலும், தன்னுடைய அம்மாவுக்காக முதல்வர் விஜயுடைய செரிமோனிக்கு கூட வரல. பார்த்தியா, முதல்வர் விஜய்க்கு எந்த அளவுக்கு ஈகோ இருக்குதோ அதே அளவுக்கு முதல்வருடைய விஜய் மகனுக்கும் இருக்குது. அதற்கும் மேலே முதல்வர் விஜய் மகனுக்கு தன்னுடைய தாய் மேலே அந்த அளவுக்கு பாசம் இருக்குது. ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு தாயும் தன்னுடைய மகனை இப்படித்தான் வளர்த்தணும் அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது நேயர்களே, முதல்வர் விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவரும் தன்னுடைய நண்பர்கள்கிட்டையும் சுற்று வட்டாரத்துக்கிட்டையும் எல்லாத்துக்கிட்டையும் என்ன பொதுவாக சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி முதல்வர் ஆகிட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் ரொம்பவே ஆசைப்பட்டது தமிழக மக்களுக்கு நல்லது பண்ணும், தமிழக மக்களை மிக பெரும் அளவுக்கு ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு நிறுத்தணும். ரொம்ப முக்கியமாக 2036 1 ட்ரில்லியன் எக்கனாமி உள்ள ஒரு பொருளாதாரம் உள்ள ஒரு மாநிலமாக நம்முடைய தமிழகத்தை ஆக்கணும், ஒரு நாடாக தமிழகத்தை ஆக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே நோக்கம். அதற்காகத்தான் நான் இவ்வளோ உழைச்சேன், இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இன்றைக்கி முதல்வர் ஆகிட்டேன். ஆனால் என் கூட இருந்த என்னுடைய மனைவி இன்னைக்கு என் பக்கத்தில் இல்லை. தமிழக மக்களுக்கு நல்லது பண்ணணும், முதல்வர் ஆகணும், இங்கே இருக்கிற அனைத்து ஊழல்களையும் ஒழிக்கணும் அப்படிங்கிறதுலையே நோக்கம் கொண்டதுனால என்னுடைய மனைவி சங்கீதா கிட்ட ஒரு சின்ன பாசத்தை கூட நான் காட்டலை. த்ரிஷா அவர்களோட அவங்க எத்தனையோ முறை சொல்லியும் நான் பழகினது அவங்களுக்கு உண்மையாலும் மிக பெரும் அளவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதை தாங்க முடியாமல் தான் போயிட்டா. இன்றைக்கி நான் முதல்வர் ஆகியும் என் மனசில் இருக்கிறது சங்கீதா மட்டும்தான். சங்கீதா கூட மீண்டும் பேசணும், அவ கூட சேர்ந்து சிரிக்கணும், மீண்டும் நாங்கள் பழையபடி இருக்கணும். சங்கீதான்னு ஒருத்தி என் வாழ்க்கையில் இல்லைன்னா நான் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருந்திருக்கவே மாட்டேன். நான் என்றைக்கோ தடம் புரண்டு போயிருப்பேன். நான் மீண்டும் கண்டிப்பாக சங்கீதாவோட சேரணும் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் அவருடைய நெருங்கிய வட்டாரங்கள் கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அந்த குறிப்பிட்ட விஷயத்தெல்லாம் இன்றைக்கி நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப முதல்வர் விஜய் அவர்கள் நேயர்களே டெல்லி பயணம் போனார். மோடி அவர்களை கூட பார்த்தாரு. மோடி அவர்கள் கூட என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்களே, உங்களுக்கு நம்முடைய வட இந்தியாவிலையும் மிக பெரும் அளவுக்கு உங்களுக்கு ஆதரவு இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் பெரிய அளவுக்கு நம்மளுடைய இந்தியாவில் வருவீங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு மோடி அவர்களும் வாழ்த்தியிருந்தாங்களாம். அது மட்டும் கிடையாது, முதல்வர் விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு போகும்போது அவ்வளவு கூட்டம், அதாவது தமிழகத்தில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் எத்தனையோ முதல்வர்கள் இருக்கிறாங்க, தமிழக முதல்வர்கள் எங்கெங்கேயோ மாநிலத்துக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் யாரும் பார்க்காத கூட்டம் முதல்வர் விஜய் அவர்களுக்கு வருது. ஒட்டுமொத்த தமிழகம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவுமே இப்போ பிரமிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த மனுஷன் எங்கே போனாலும் கூட்டம் வருது,
இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியா மீடியாக்களும் முதல்வர் விஜயை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு மக்கள் மத்தியில் இவ்வளோ ஆதரவு இருக்குங்கிற ஒரே விஷயத்தை தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வட இந்திய மக்கள் ஒவ்வொருத்தருமே இந்தியாவுடைய பிஎம்மாக முதல்வர் விஜய் தான் வரணும் அப்படின்னு நிறைய பேர் கருத்துக்கள் சொல்ல, ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளுமே இன்றைக்கி பிரமிச்சு போயிருக்கிறாங்க முதல்வர் விஜய் அவர்களை பார்த்து. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் முதல்வர் விஜய் அவர்களுடைய ஒரே ஆசை என்னவாக இருக்குதுன்னா, சங்கீதா அவர்களை பார்க்கணும் அப்படிங்கிறது தான். இந்த குறிப்பிட்ட விஷயத்தை நிறைய முறை தன்னுடைய நெருங்கிய வட்டாரங்கள் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப முதல்வர் விஜயோடைய அப்பாவும் அம்மாவும் சங்கீதா அவர்கள் கிட்ட நேரடியாக போய் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா, என்னுடைய மகனுக்கு உன்னை விட்டால் வேற ஒரு சிறந்த பொண்ணு உலகத்தில் இருக்கவே மாட்டா. இன்னைக்கு என்னுடைய மகன் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் நீ மட்டும்தான். இந்த உண்மையை யார் மறைக்க நினைச்சாலும் எங்களால் மறைக்க முடியாது. அது அவனுக்கும் தெரியும். நீ இல்லைனா இன்னைக்கு என்னுடைய பையன் முதல்வர் இல்லை, ஒரு நல்ல நடிகனாக கூட ஆயிருக்க மாட்டான். அவனை எவ்வளவோ கஷ்டங்கள்லேருந்து, அவனை எவ்வளவோ தவறான பாதைகள்லேருந்து மீட்டு நீ அவனை இன்னைக்கு இந்த அளவுக்கு உருவாக்கி இருக்கிற. இன்னைக்கு அவனை விட்டுட்டு இன்னைக்கு அவன் உச்சத்தில் இருக்கும்போது, அவன் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும்போது நீ ஏமா தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற? அவன் இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருந்தாலும் முதல்வரானாலும் உன்னை பற்றி மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். இனி நாங்கள் பார்த்துருக்குறோம், த்ரிஷா கண்டிப்பாக இன்றைக்கி உன்னுடைய இதுக்கு மேலே உன்னுடைய கணவருடைய வாழ்க்கையில் வரமாட்டாங்க. என்னுடைய பையனை நீ மறுபடியும் ஏற்றுக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேயர்களே, முதல்வர் விஜயோடைய அப்பா அம்மாவும் லண்டன் போய் சங்கீதா அவர்கள்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அதற்கும் மேலே பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் அவருக்கு தெரிஞ்ச அவருடைய ஸ்டைலில் ஒன்று பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, முதல்வர் விஜய் அவர்கள் சங்கீதா அவர்களுக்கு ஒரு பாடல் பாடி அனுப்பியிருக்கிறாரு. சங்கீதா அவர்களுக்கு சிரிப்பு மட்டும்தான் அவ்வளோ வந்துச்சான். கண்கள் கலங்கிக்கிட்டே சிரித்த சங்கீதா அவர்கள் இப்போ மீண்டும் சேர போகிறாங்க. இது குறித்து சங்கீதா அவர்களுடைய மாமியார் முதல்வர் விஜய் அவர்களுடைய அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மகன் டைவர்ஸ் வாங்கவே இல்லை. என்னுடைய மகனுக்கு முழுக்க சங்கீதா மேலே தான் அவ்வளவு பாசம். ஆனால் இவங்களுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனை ரொம்பவே பெருசானதுனால சங்கீதா அவர்களுக்கு ரொம்பவே கோபப்பட்டுட்டாங்க. ஆனால் சங்கீதாவை விட சிறந்த பொண்ணு இந்த உலகத்தில் என் மகனுக்கு வேறு யாருமே கிடையாது. சங்கீதா கூட இருந்தால் மட்டும்தான் என்னுடைய மகனால் இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு போக முடியும். சங்கீதா இருந்ததுனால தான் என்னுடைய மகன் ஒரு சிறந்த நடிகனானா, அதன் பிறகு தமிழக முதல்வனானா. இது எல்லாத்துக்குமே காரணம் சங்கீதா மட்டும்தான். அதனால் சங்கீதா எங்களுக்கு உறுதி கொடுத்துட்டா மீண்டும் என்னுடைய மகனோட சேர்ந்து சங்கீதா வாழ போகிறா. இது எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறத விட என் மகனுக்கு தான் மிக பெருமளவுக்கு சந்தோஷம். ஏன்னா அவன் எவ்வளோ சங்கீதா மேலே அன்பு வச்சிருக்கிறான் அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவனுக்கு சங்கீதானா உயிர். அவன் வெளியே இதெல்லாம் காட்டிக்கலைனாலும் அவனை பற்றி எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் அவன் சங்கீதாவை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அவன் கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவ்வளோ சந்தோஷப்பட போகிறான். அதை நினச்சா எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. சங்கீதா மட்டும் என்னுடைய மகனுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டா என்னுடைய மகனுடைய வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும். நாங்கள் இந்த உலகத்திலே இல்லைனாலும் சங்கீதா இருந்தால் போதும், என்னுடைய மகன் எல்லாமே அவனுக்கு அமையும் அப்படின்னு முதல்வர் விஜயோடைய தாயார் அவர்கள் ஷோபா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நேயர்களே, இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.